எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இப்போ உண்மையாக வெளிநாட்டில் இருக்கிறவன் என்று சொல்லி வெறுப்பானவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஊரில் கூட இந்த மாதத்தில் எங்களுக்கு பனங்கிழங்கு கிடைக்குதோ இல்லையோ தெரியா. நான் போன கிழமையும் வாங்கி அவிச்சு சாப்பிட்டேன். நான் இந்த கிழமையும் இப்போ கார்த்திகை மாதத்துலேயே இங்கே பனங்கிழங்கு வருது. இங்கே பாருங்கோ, இது இதில் எழுதியிருக்கு ஃப்ரிஷ்ஷை ஃபல் மூட்ஸ்லண்டு. இது வூட்ஸ்லண்டா இங்கே வேர் தான் அதோட பேர். ஒரு பனங்கிழங்கு பெரிய விலையும் இல்லை, கணக்கான விலை தான். அணிஞ்சு பாருங்கோ, $3.95. சரியா? ரெண்டா 4 ஃப்ராங்குன்னு சொல்லுங்களேன். 4 ஃப்ராங்குக்கு 2 4 6 கிழங்கு வருது. 2 4 6 கிழங்கு 4 ஃப்ராங்க். சரியா? சுவிஸ் ஃப்ராங்கில் ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் எவ்வளோ ஸ்ரீலங்கா காசுக்கு போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா காசு பார்த்து வெளிநாட்டில் வாழக்கூடாது. ஏனெண்டா நாங்கள் சுவிஸில் உழைக்கிறோம், சுவிஸ் கணக்கில் பார்த்து வாழணும். ஏனெண்டா அது இங்கே எங்கட தமிழாக்கள் இங்கே கொண்டு இப்படி தரியணுமே விற்கணுமேன்ட்டு நாங்கள் சந்தோஷப்படணும். முதலாவது சலிக்கப்படாது. எனக்குமே பிடிச்ச சாப்பாடில் பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கிழமையும் அந்த சீசன் வரும்போது நாங்கள் வாங்கி அவிச்சு சாப்பிட்றேன். நான் உங்களுக்கு காட்டணும் பண்ணுறபடியா. இன்னும் பனங்கிழங்கு வரையிலன்னு நினைக்கிறேன். நீங்கள் நாதங்கடையில் வேண்டின நான் மற்ற தமிழ் கடையிலையும் வரலாம். ஆனால் நான் நாதங்கடையில் வேண்டின நான் விலையும் ஓகேயாக இருக்குது. அன்றைக்கு வேண்டி சாப்பிட்டேன்னா பனங்கிழங்கு நல்லா இருந்தது. சில பேர் சொல்லி பெரிய குழங்க வந்தால் தான் நல்லமண்டு, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. கொய்யாக்காய் கணக்கு சாமான்கள். இப்போ என்னை பொறுத்தளவில் வெளிநாட்டில் நாங்கள் ஊரில் கிடைக்காத பொருட்களை கூட வெளிநாட்டில் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் எங்களோட தமிழாக்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தமிழாக்கள் என்று சொல்கிற சரியான திறமையான ஆக்கள்லாம் நவியல். எல்லா விஷயத்துலேயும் நல்ல திறமையான ஆக்கள்லாம் எங்களோட தமிழாக்கள். அதில் எனக்கு பிடிச்சது இந்த தமிழ் கடைகள், தமிழ் சாப்பாட்டு கடைகள், இதெல்லாம் நல்ல நல்ல பொருட்களை கொண்டு வந்து விற்றா நாங்களும் வடிவாக சமைச்சு சாப்பிடலாம். சாப்பாடு முக்கியம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.